முன்னாடி இருக்கிறதுனால தலை மறைக்குது. ஓகே, இந்த இடம் ஓகே. யாரில் இருக்காண்டா? டே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிக்கலாம். உனக்கு எல்லாம் யாரு தான் இல்லை, இவனு யாரில் இருக்காண்டா? பாவம் வழி விட்றான். ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓத வினை அகலும் ஓங்கு புகழ் பெருகும் காதற் பொருள் அனைத்தும் கைகூட்டும் சீத பனிக்கோட்டு மால்வரை மேல் பாரத போர் தீட்டும் தனிக்கோட்டு வாரணத்தின் தாள். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமானுடைய பிறந்த தினம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி பெருவிழா உலகெங்கிலும் இன்றைக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நாளிலே நேரலையில் வாயிலாக தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உலகம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் இங்கே அறம் தழைக்க வேண்டும் என்பதுதான். இந்த உலகில் உள்ள உயிர்கள் குறைவில்லாது வாழ்வதற்கு இறைவன் செய்யும் பேரருள் கருணைதான் அவனுடைய பல்வேறு வடிவங்கள். நமக்கு என்ன வடிவம் எல்லாம் பிடிக்குமோ அந்த வடிவங்களில் எல்லாம் இறைவனை ஆராதிக்கலாம், கொண்டாடலாம், வழிபடலாம். அப்படி பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லோருக்கும் மிக 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 பிடித்தமான ஒரு வடிவம் விநாயக பெருமானுடைய அந்த சுந்தர ரூபம் என்று சொல்லலாம். தேஜோமய ரூபம் என்று சொல்லுவார்கள் அந்த விநாயக பெருமானுடைய வடிவத்தை. சிவபெருமானும் பார்வதி தேவியும் சமஷ்டி பிரணவம் வியஷ்டி பிரணவம் என்ற 2 பிரணவ மந்திரங்களை உச்சரித்ததன் பலனாக சக்தியும் சிவனும் திருக்கண் சாத்தி அருளியதால் அந்த 2 பிரணவங்களும் ஒன்றோடொன்று மறுவ அப்பிரணவங்களுடைய வடிவமாக பிரணவாகார யானை முகத்துடன் விநாயக பெருமான் அவதரித்தார். கஜமுகாசுரன் என்னும் அரக்கனை வதம் செய்து தேவாதி தேவர்களுக்கெல்லாம் நல்லருள் புரிவதற்காக அவதரித்த அந்த பெருமான் இந்த பூலோகத்தில் நமக்கெல்லாம் இன்றைக்கும் நல்லருளை தந்து கொண்டிருக்கின்றார். விநாயகனை வணங்கினால் எந்த காரியமும் விக்னமில்லாமல் வெற்றியாக அமையும் என்பார்கள். இந்த பிறவி என்னும் பெரும் கடலில் பிறந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஓய்வு பெறுவதற்கு சாச்சரிய பிறவி எனும் மறிக்கடலில் விழுந்தவர்கள் போற்றரிய திருவடியாம் புனை பற்றி நின்றவுடன் காற்றறிய முக்தி எனும் தடங்கரையில் உய்ப்பதற்கு காற்றறிய தழை செவிய கடாக்களிற்றை பணிகுவமால் என்பார்களே, அதுபோல இந்த பிறவி கடலை கடப்பதற்கு விநாயக பெருமானுடைய அந்த 2 தாளினைகளையும் இறுக பற்றி கொண்டால் அவர் நம்மை தூக்கி வைத்து கொண்டாடி இந்த பிறவி கடலிலே இருந்து காப்பாற்றுவார். அகில உலகங்களும் அவருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்பன. அதனால்தான் பேழை வயிறும் பெரும்பார கோடும் என்றார்கள். பேழை என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், பேழை என்பது விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கக்கூடியது. சாதாரணமாக நாம் ஒரு வெளியூருக்கு செல்கிறோம் என்று சொன்னால் நாம் கையில் எடுத்து செல்லக்கூடியது பெட்டி, பை, எப்படி பல பெயர்களால் அதனை அழைக்கலாம். ஆனால் பேழை என்ன? நம் வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை அதிலே வைத்து பாதுகாப்போம் இல்லையா? எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் பெட்டகம் என்பது அதற்கு பொருளாகும். பெட்டகத்தில் மிக முக்கிய பொருட்களை பாதுகாப்பது போல இங்கே விநாயக பெருமான் தன்னுடைய பேழை வயிற்றில் இந்த உலகத்தையே வைத்து பாதுகாக்கின்றாராம். அப்படி என்றால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய தொந்தி வயிறு என்பது ஏதோ சாதாரணமானது அல்ல. மனிதர்களுக்கு இருப்பது போன்ற அதிகமான சதையினால் வருவது அல்ல. அதற்குள் இந்த அண்ட சராசரங்களும் இருக்கிறது என்பது புராணங்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தை பாதுகாப்பதற்கென்றே ஒரு வடிவம் எடுத்தவராக விநாயக பெருமான் நமக்கு கண் முன்னால் காட்சி அளிக்கின்றார். விநாயகர் ரொம்ப 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 எளிவந்த கடவுள். நாம அவரை வணங்கினோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சிக்கல்களிலே இருந்தும் நாம் எளிதாக மீண்டு வந்து விடலாம். எப்படி நினைக்கிறோமோ அப்படி நமக்கு காட்சி அளிப்பார். அவர் அசுரனை வதம் செய்வதற்காக ஒரு பெரிய செயலையே செய்தார். அனலாசுரன் என்கின்ற ஒரு பெரிய அரக்கன், நெருப்பின் வடிவமாகவே விளங்கியவன். நெருப்பை பக்கத்தில் வைத்தால் எப்படி அது சுட்டு பொசுக்குமோ அப்படி உலகத்தில் எல்லா உயிர்களையும் சுட்டு பொசுக்கி கொண்டிருந்தவனை அப்படியே எடுத்து விழுங்கி தன்னுடைய வயிற்றுக்குள்ளே போட்டுக்கொண்டார். அவருடைய அந்த
வெப்பத்தை தணிப்பதற்காக தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் பல்வேறு முயற்சிகளை செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் அந்த அபிஷேகங்கள், சந்தன அபிஷேகம், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், என்னென்னவோ செய்தார்கள். வானத்திலே இருந்து ஆகாய கங்கையையே வரவழைத்து விநாயக பெருமானுக்கு அபிஷேகித்து பார்த்தார்கள். அப்படி இருந்தும் அவருடைய வயிற்றிலே இருந்த அந்த அனல் அடங்காமல் இருந்தது. பிறகு அருகம்புல்லை எடுத்து வைத்து அவருக்கு நிவேதனமாக செய்து அதன் மூலமாக அபிஷேகம் செய்த பிறகு அருகம்புல்லினுடைய குளிர்ச்சியினால் அந்த அனல் அடங்கியது, உலகத்தில் வெப்பம் தணிந்தது என்கிறது ஒரு விநாயக புராணத்தினுடைய செய்தி. அப்படி என்றால் 1008 வகையான விலை உயர்ந்த பொருட்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு சிறு அருகுக்கு விநாயக பெருமானுடைய அந்த அனல் தணிந்ததனால் அருகம்புல்லின் மீது அவருக்கு அலாதி பிரியம் உண்டு. நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் கூட விலை உயர்ந்த பொருட்களை வைத்து ஆண்டவனுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும், நிறைய பலகாரங்கள் பக்ஷணங்கள் வைத்து அவருக்கு நிவேதனம் செய்து படைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு பக்கம் ஆசை இருக்கலாம். வாய்ப்பும் வசதியும் இருப்பவர்கள் அப்படியும் செய்யலாம். அதனை அருணகிரிநாத பெருமான் மிக அழகாக சொல்லுகிறார். அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும்? கரும்பு, அவரை, பழங்கள், சர்க்கரை, பருப்பு, நெய், எள், பொரி, அவல், துவரை, இளநீர், தேன், பயறு, அப்பம், பச்சரிசி, பிட்டு, வெள்ளரிப்பழம், இப்படி பட்டியல் போட்டு நீண்டு கொண்டே போகிறது. ஒரு பெரிய விருப்பமான பட்டியல். அதனை அழகாக சொல்லுகிறார். இக்கவரை நற்கனிகள் சர்க்கரையை பருப்புடனை எட்டெறிய வற்றுவரை இளநீர் வண்டெச்சில் பெயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டுவெள ரிப்பழியமழம் ரிப்பல் வகை தனிமூலம் என்று இப்படி அவருக்கு பிடித்தமான பொருள்களுடைய பட்டியல் மிக நீளமாக இருப்பதாக திருப்புகழ் கூறுகிறது. எல்லாம் சரி, இவ்வளவும் வேணுமா, இவ்வளவு என்னால செய்ய முடியுமா என்று நம்மை போல சாமானியர்கள் யோசிக்கலாம். முடிந்தவர்கள் அவற்றையெல்லாம் செய்து இறைவனை ஆராதிக்கலாம், வேண்டலாம், வழிபடலாம். ஆனால் எளிமந்த கடவுள் விநாயக பெருமான் ஒரே ஒரு சின்ன அருகம்புல்லை வைத்து, அப்பா கணேசா, கணநாதா, விநாயக கடவுளே, முழுமுதற் கடவுளே, என்னால் இயன்றதை உனக்கு அன்போடு தருகின்றேன், ஏற்றுக்கொள் என்று மனமாற வேண்டிக் கொண்டால் அந்த சிறு அருகம்புல்லுக்கும் மனம் மகிழ்ந்து நமக்கு அருளை புரியக்கூடியவர் விநாயக பெருமான். ஏனென்றால் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க எத்தனையோ யுகாதிகளாக கோடி கோடி வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அசுரர்கள் தேவர்களை எல்லாம் துன்புறுத்தும் பொழுது அவர்களை எதிர்ப்பதற்காக ஒரு பெரிய தேரை செய்கிறார்கள். அதனால் அந்த தேர் எப்படி இருக்கிறது என்றால், இந்த உலகம்தான் அந்த தேர் தட்டு, சந்திர சூரியர்கள் அதோடைய சக்கரங்கள், அப்புறம் சக்கரவாளகிரி அப்படிங்கிற அந்த கிரி மலை இருக்கு இல்லையா, அது அச்சு, கீழே உள்ள 7 உலகங்கள், மேலே உள்ள 7 உலகங்களுடைய தட்டுக்கள், 33 கோடி தேவர்களுடைய தேர் பதுமைகள், 8 திசை பாலகர்கள் 8 தூண்களாக, 7 மேகங்கள் தேருடைய சீலைகளாக, மேருகிரி வில்லாக, ஆதிசேடன் நானாக, பிரம்மதேவர் தேர்ப்பாகனாக, 4 வேதங்கள் குதிரைகளாக, இப்படி ஒரு பெரிய பிரம்மாண்ட தேரை வடிவமைத்தார்கள். அந்த தேர் புறப்பட்டு போய் அங்கே இருந்த அசுரனை வதைப்பதற்காக புறப்படுகிறது. அப்படி புறப்பட்ட பொழுது அந்த தேரினுடைய அச்சு முறிந்து விடுகிறது. அப்படி அச்சு முறிந்த பிறகுதான் எல்லோருக்கும் நினைவுக்கு வருகிறது, அந்த தேரை செலுத்தி கொண்டிருப்பவர் சாட்சாத் சிவபெருமான் தான். அவரே அந்த தேரை செலுத்த முற்பட்ட போதும் விநாயகரை புறப்படும் முன்பு வணங்க மறந்து விட்டனர் எல்லோருமாக. அப்படி மறந்ததுனால அந்த தேரினுடைய அச்சு முறிந்து விட்டது. அதுதான் இன்றைக்கும் நம்ம சென்னை மாநகரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய, கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய அச்சிறுபாக்கம் என்கின்ற ஊர், அந்த ஊர் தான் என்பது இன்றைக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தேர் மீண்டும் புறப்பட்டு சென்று சிவபெருமான் திரிபுர அரக்கர்களை எல்லாம் அழிப்பதற்கு சென்று வெற்றி அடைகிறது. விநாயக பெருமானை எல்லோரும் வணங்கிய பிறகு அதனை அழகாக முப்புறம் எரி செய்த அச்சிவ நுரைதரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்கிறார் திருப்புகழிலே. அதிதீரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தீர செயல்கள், தீர செயல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, வீர செயல்கள் ஒரு பக்கம், தீர செயல்கள் ஒரு பக்கம். வீரம் என்பது நமக்கு ஒரு கோவப்படுத்தியாச்சுன்னா நம்ம அந்த கோவத்தின் மூலமாக ஏதோ ஒண்ணு செய்வோம், அல்லது ஒருத்தர் தவறு செய்யறாரு அதை போய் தட்டி கேட்கணும் அப்படின்னா நம்ம போய் வீரத்தோடு போய் துணிச்சலாக அவங்கள்ட்ட தட்டி கேட்போம், தேவைப்பட்ட அவர்களோடு போரிடுவோம். இதெல்லாம் சாதாரணமா வீரம் இருப்பவர்கள். தீர செயல்கள் அப்படின்னு சொன்னா
அசகாய செயல், சகாயம்னா உதவி செய்யக்கூடியது, இயல்பாக இருக்கக்கூடியது, இயல்பை தாண்டிய ஒரு சூப்பர் பவர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த மாதிரி மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்களைத்தான் தீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராலும் அதுவரைக்கும் கற்பனையே செய்ய முடியாத ஒன்றை மிகப்பெரிய அளவிற்கு சாதித்து காட்டிய விநாயகப் பெருமானை வீர தீரா தீரா என்ற பதத்தினால் அழைக்கிறார் அருணகிரிநாத பெருமான். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.